வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான, யாருக்கும் அவ்வளோ தெரியாத ஒரு உண்மையின் ரகசியம் இது. நான் இன்றைக்கி காலகட்டத்தில் யாருக்கு பார்த்தாலும் மனத்தெளிவு கிடையாது. ஒரு பித்து பிடிச்ச மாதிரி தான் இருக்காங்க. மனப்பிரச்சனை இருக்குது, மனக்குழப்பம் இருக்குது. எதில் பார்த்தாலும் ஒரு குழப்பம். இது மைண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளமாக நம்மளுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்காங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த மாதிரி மனப்பிரச்சனைகளில் இருக்காங்க இல்லையா. இதுக்கு ஒரு அற்புதமான, செலவே இல்லாத ஒரு தீர்வு. இது எவ்வளோ நல்லா இருக்கும்னு சொன்னீங்க, அவ்வளோ ஒரு அற்புதமான தீர்வு. இதை நீங்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, பட்டு துணி வேணும். இதுக்கு பட்டு நூல் அவ்வளோ அற்புதமான பொக்கிஷம் நம்மளுக்கு. பட்டு நூல் அப்படின்றது அந்த பட்டுப்பூச்சிக்கு உண்டான தன்மை பார்த்திங்க அப்படின்னா அபாரமான சக்தி. அந்த பட்டு நூல் நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம், பொக்கிஷம்னு சொல்லலாம். இந்த பட்டை இன்றைக்கி காலகட்டத்தில் ஆர்டிஃபிஷியலாக வருது. அது மாதிரி இல்லாத ஒரிஜினல் பட்டாக இருக்கணும். ஒரிஜினல் பட்டு அப்படின்னா சாயம் போடாத பட்டு. சாயம் போட்டால் அது நம்ம சேலையாக கட்டிக்கிறதுக்கு, ட்ரெஸ்ஸாக போட்டுக்கிறதுக்கு ஓகே. ஆனால் நீங்கள் இந்த முறை, இது மருந்து தயாரிக்கும் முறைக்கு அது சரி கிடையாது. அதனால் ஒரிஜினல் பட்டு, சாயம் போடாத பட்டு வேணும் நம்மளுக்கு. அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸாம்பிள், கல்யாணத்தில் மணப்பையனுக்கு நீங்கள் வேட்டி கொடுப்பாங்க இல்லையா, அந்த கலர். எந்த கலர் வேட்டி? கலராக இருக்காது இல்லையா. ஒரு ஒயிட் மாதிரி, இந்த ஆஃப் ஒயிட்டில் ஒரு வேஷ்டி இருக்கும். அந்த மாதிரி ஒரு கலர். தட் இஸ் என்னென்னா, எந்த சாயமும் போடக்கூடாது. பட்டு நூல்லையே வெறும் நெச்சு இருக்கக்கூடிய ஒரு துணி எடுத்துக்கணும். இது என்ன செய்யும்னா, பயங்கரமான ஆற்றலை அதிகரிக்கும். நம்மளுக்கு எனர்ஜியை அதிகரிக்கும். இப்போ சொல்ல போகிற டிப்ஸ். அதனால் கேர்ஃபுல்லாக கேளுங்க. இந்த பட்டு துணி எடுத்துக்கிட்டு 7 லைன் துணியை நல்லா வாஷ் பண்ணிக்குவாங்க. வாஷ் பண்ணுறதுன்னா சோப் போட்டெல்லாம் வாஷ் பண்ண வேண்டாம். வெறும் தண்ணியில் ஊற வச்சு அலசி காய போட்டு எடுத்துக்கோங்க. காய போட்டு எடுத்துக்கிட்டு இந்த 7 லைன் பட்டு துணியை ஒரு லைன் போடாமல் 7 லைன் ஒரு கண்ணாடி குடுவையிலையோ இல்லைன்னா மண் குடுவையிலையோ அது உள்ளே வச்சிங்கன்னா ஒரு ஃபனல் மாதிரி உள்ளே கொஞ்சம் அப்படியே உள்ளே இறங்கியிருக்கோம் இல்லையா. அப்போ என்ன பண்ணணும், மினிமம் 1 லிட்டர்லேருந்து 300 ml வரைக்கும் செஞ்சுக்கலாம். நம்ம தண்ணி எடுத்துக்கோங்க. எந்த தண்ணினா பரவாயில்ல. நீங்கள் கோயிலேருந்து தீர்த்தமாக கொண்டு வந்திருக்கிற தண்ணினாலும் பரவாயில்ல, இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஆர்ஓ வாட்டர் ஆனாலும் பரவாயில்ல. எந்த வாட்டர் ஆனாலும் பரவாயில்ல. நீங்கள் குடிக்கிற வாட்டர் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஊற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா ட்ராப்பாக, ஏன்னா 7 லைன் போட்டிருக்கோம் இதை. அதனால் ட்ராப்பாக அந்த குடுவையில் அது இறங்கும் தண்ணி. அந்த பட்டு துணி வடிகட்டும். வடிகட்டி மாதிரி வடிகட்டினதுக்கப்புறமா மொத்தமாக 1 லிட்டர் வச்சுக்கோங்களேன். 1 லிட்டர் தண்ணி அது வடிகட்டி முடித்ததுக்கப்புறமா திரும்பி என்ன பண்ணணும், அது துணியை அலசணும். திரும்பி துணியை அலசிட்டு திரும்ப அதே மாதிரி 7 மடிப்பில் திரும்பி போடணும். இதே மாதிரி 7 முறை போடணும். 7 மடிப்பை போடணும். 7 தடவை போடணும். 7 தடவை அதே தண்ணியை 7 தடவை வடிகட்டணும். பட்டு துணியில் பியோர் பட்டாக இருக்கணும், சாயம் போடாத பட்டாக இருக்கணும். அதில் அதை வடிகட்டிட்டு 7 தடவை இந்த தண்ணி வச்சுக்கணும். இதுதான் நம்மளுக்கு மருந்து. இது என்னென்ன பண்ணோம் அப்படின்னா, மனத்தெளிவை கொடுக்கும். நம்மளுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி மனநிலை இருந்தால் அதை சரி பண்ணும். மனப்பிரச்சனைகளை சரி பண்ணும். மனக்குழப்பத்தை சரி பண்ணும். ஆற்றலை அதிகரிக்கும். தட் இஸ் எனர்ஜியை நமக்கு அதிகரிக்கும். இது எதில் உள்ளதுன்னா, தேவர்கள் சாஸ்திரத்தில் இருக்குது. எப்படி மேகம் தன்னை தானே நீரை புதுப்பிச்சுக்குதோ, அந்த மாதிரி
இது வந்து அவ்வளோ அற்புதமான ஒரு பொக்கிஷம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து அவ்வளோ பொக்கிஷம் இது. இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு காலையில் ஒரு தடவை, காலையில் நைட்டு 10 ml தான், அதுக்கு மேலே வேண்டாம். 10 ml வந்து காலையில் குடிங்க, நைட்டு 10 ml குடிங்க. இப்போ தூக்கம் வரலன்னா தூக்கம் வரும், அப்புறம் உடல் அசதி தீரும். உடலில் உள்ள அத்தனை நோய்களுக்கும் இது வந்து ஒரு சிறந்த மருந்து, சிறந்த நிவாரணின்னு சொல்லலாம். இப்போ வந்து ஒவ்வொரு செல்களுக்குள்ளேயும் இந்த தண்ணி போய் செல்களை சுத்திகரித்து அற்புதமான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். இது நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு என்ன, இது ஒரு துணியில் வந்து தண்ணி வடிகட்டினா போதுமா அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனால் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான எவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்ற விஷயம் புரியும். ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மருந்தை வந்து நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு தடவை செய்யும்போது 1 லிட்டர் குறையாமல் செய்யணும். செஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து 10 ml. ஏன்னா இது வடிகட்டுறதுக்கு நார்மல் துணி மாதிரி சீக்கிரமாக வந்துடாது தண்ணி. ஸோ ரொம்ப லேட்டாக தான், மெதுவாக தான் ட்ராப்பாக இறங்கும். அதை மாதிரி 7 தடவை பண்ணணும் இல்லையா? அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு தடவை இது பயங்கரமான பொக்கிஷம். இது வந்து தேவர்கள் சாஸ்திரத்துலேயே இருக்கிறதுனால மேகம் எப்படி சுத்திகரிக்குதோ அந்த மாதிரி வந்து இந்த நீர் வந்து அவ்வளோ அற்புதமான ஒரு மருந்துன்னு சொல்கிறாங்க. ஸோ இது எங்கள் சித்தகுரு சொன்னார். இது வந்து எல்லா நோய்களுக்கும் ஒரு மருந்து. இந்தந்த நோய்களுக்குன்னு இல்லை, செல்களையே புதுப்பிக்கும். செல்களை புதுப்பிக்கிறதுனா நம்ம உடம்பு மொத்தம் செல்களால் ஆயிருக்கு இல்லையா? அதனால் எல்லாத்தையுமே புதுப்பிக்குமா இந்த பட்டு துணியில். இது நினைவு வச்சுக்கோங்க. கலர் துணியில் எதுவுமே சாயம் போட்டு இருக்கவே கூடாது. பியூர் பட்டு, அந்த பட்டு நூல் எடுத்து எந்த கலர் வருதோ அதே நூல் தான், அதே துணி தான் இருக்கணும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மக்கிட்ட இருக்கே, நம்மெல்லாம் என்ன பண்ணுவோம், இருக்கே அப்படின்ட்டு பட்டு துணியை வந்து வேறு கலர் துணியை போட்டுருவோம் இல்லையா? அந்த மாதிரி பண்ணாதீங்க. இவ்வளோ தான் இது. 10 ml காலையில், 10 ml நைட்டு குடித்தா போதும். தூக்கமே வராதவங்களுக்கு கூட நைட்டில் அசந்து அப்படி தூங்குவீங்க, நல்லா தூங்குவீங்க. அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தூக்கத்துக்கு மட்டும் இல்லை, உடலில் இருக்கக்கூடிய அத்தனை நோய்களுக்கும் ஆற்றல் அதிகரித்து செல்களில் டாக்ஸின்ஸ் எல்லாத்தையுமே விரட்டி அடித்து செல்களை புதுப்பிக்கக்கூடிய தன்மை இந்த நீருக்கு இருக்குது. அதனால் வந்து எல்லா விதத்துலேயும் நல்லதான இந்த நீரை வந்து பயன்படுத்தி எல்லோரும் பெனிஃபிட் அடையுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.